ஸோ வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திரும்ப ஒரே ஒரு டேங்க் செட் பண்ண போறதில்ல. 2 வீடியோ ஒரு டேங்க்கே செட் பண்ணி நம்ம போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேங்க் நான் செட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். கிளீன் பண்ணி தான் இருக்கு. தண்ணி ஊத்தி என்னென்ன ஃபிஷ் விடலான்னு பார்த்தேன். பார்த்தா அதுக்குள்ள டேங்க் கிளீனருக்கு ஒரு டேங்க் வைக்கலான்னு பார்த்தேன். டேங்க் கிளீனர் ஒரு டேங்க்ல இருக்கட்டும். வேற நம்மகிட்ட மௌலியே இன்னொரு வெரைட்டிஸ், அது என்ன வெரைட்டின்னு தெரில. அதை வந்துட்டு ஒரு இது. வேற வந்து பிளக்கார்டா, அது ஏதோ ரெட் கலர்ல ஒரு மௌலி மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இன்னொரு வெரைட்டி. இப்போ வந்துட்டு 3 டேங்க் எடுத்துட்டு வந்தேன். அதில் வந்துட்டு ஒன்று வந்து டேங்க் கிளீனர், இன்னொன்று வந்துட்டு அந்த ரெட் கலர் மௌலியாட்டு இருக்கிறது, இன்னொன்று வந்துட்டு மௌலிலேயே வேற வெரைட்டி. இதெல்லாம் வெளிலான்ட்டு பார்த்தீங்கன்னா, டேங்க் கிளீனர் 2 வந்து டெத் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் காலையில். அதனால அது 2 எடுத்து போட்டு இன்னும் 2 இருந்துச்சு. அதுக்குன்னு எதுக்குடா டேங்க் வச்சுட்டு அப்படின்னு யோசிக்க காலையில் அவசரத்தில் காப்பாத்துறதுக்கு மௌலி டேங்க்ல போட்டு வச்சுட்டேன். பார்த்தா இதே நல்லா தான் இருக்கு. அதனால இப்படியே விட்டுறலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதனால இப்போ வந்துட்டு அந்த ரெட் கலர் மௌலியாட்டுருக்கு இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இதில் போட்டுடலான்னு இருக்கேன். இன்னொரு வெரைட்டி மௌலிய தனியாக அது 4 தான் இருக்குது. எதுக்கு தனியாக வேறு டேங்க்ல போடுறது, இந்த மௌலி கூடயே மெர்ஜ் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். சரி, ஆர்டர் படியே வா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. இதை வந்துட்டு என்ன பண்ணலாம், இல்லை இப்போதைக்கு நான் இந்த ஃபிஷ் எடுக்கிற மாதிரி ஐடியாஸ் இல்லை. வேணா ஒன்று பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு கப்பி கிராஸ் வந்து இங்கே இருக்குது பிளான்ஸு. இதை வந்துட்டு ஒரு டேங்க்ல போட்டு வச்சிடலாம். இப்போ சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணலாம். ஒரு டேங்கை வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர் மௌலியாட்டுருக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஒரு டேங்க் ஃபுல்லாக போட்டு வச்சிடலாம். இன்னொரு டேங்க்ல இந்த கப்பி கிராஸ் போட்டு வச்சிடலாம். இன்னொரு டேங்க்ல வந்துட்டு இந்த பாதாம் லீஃப் போட்டு வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. வேணுங்கிறப்ப பாதாம் லீஃபும் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் போட்டுடலாம். இந்த கப்பி கிராஸும் ஒரு டேங்க்ல இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். வேணுங்கிறப்ப எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்துட்டு அந்த ரெட் கலர் இது இருக்கு பார்த்தீங்களா மௌலியாட்டை, அதை வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, சூப்பரான பிளான். டக்குன்னு போட்டாச்சு. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஃபுல் வீடியோவில் எதுக்கோ சொல்லிடுறேன் ஒரு டைமு. 6 பீட்டா வேணும்னாங்க. அதனால 6 பீட்டா கொடுத்தாச்சு. இன்னும் 3 தான் இருக்குது. அதை க்ரூமிங் பண்ணி சைஸ் பண்ணி வைக்கலான் இருக்கேன். அதுக்குள்ளே அந்த 3 யாருக்கா அர்ஜென்ட்டாக வேணுனாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது மௌலியில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. மௌலி வந்துட்டு எப்பயும் போல கம்மி பட்ஜெட் தான். 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா தான். அதனால மௌலி ஃபுல் இது இருக்குது. இதுலேயே சிலது வந்துட்டு மாசமாக இருக்குது. அதை செப்பரேட் பண்ணி குட்டி எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம், டைம் இருந்துச்சுன்னா. இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதே 10 ரூபா தான். ஃபீமேல் இது கப்பீஸ், மிக்ஸ்டு கப்பி பார்த்தீங்கன்னா செமி அடல்ட்டு. கொஞ்சம் கொஞ்சம் க்ரூமிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஸோ ஆர்த்திமியாவோட டேப்லெட் அடுத்த ஸ்டெப். ஆர்த்திமியா டேப்லெட் வந்து ஏர் மோட்டர் வச்சு அது 24 ஹவர்ஸ் ஆகி அப்புறம் ஹேட்ச் ஆகி இதாக இருக்கும். இது வந்துட்டு போட்டு கொஞ்ச நேரத்துலேயே என்னமோ ஃபுல் ஹேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். இதை தான் நான் இப்போ மௌலிக்கெலாம் போடுறேன். கப்பீஸ்க்கு போடுறேன். செம சூப்பராக சாப்பிடுது. அதே மாதிரி ஆல்பினோ ஒயிட்டு இன்னும் கொஞ்சோண்டு மாசமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரில. குட்டி எடுத்ததும் தனியாக இந்த இது தான் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரை வார்ம்ஸ் நம்ம அழகி ஃப்ளவரான் அழகிக்கு அது போட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா கலர்லாம் வருது. அதே மாதிரி பீட்டாக்கும் ஃபீமேல் பீட்டாக்கும் செமி அடல்ட்டுக்கு இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் க்ரூமிங் பண்ணிட்டுருக்கேன். இதுவும் போடுறேன். கப்பீஸ்க்கு செமி அடல்ட் கப்பீஸ்க்கும் போடுறேன். அதுவும் ஃபுல்லாக சாப்பிடுது. நல்லா ஒரு மாதிரி சாப்பிடுது. இன்னும் இந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஃபுட்டு தீரல. அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் வேணால் இதை எடுத்துக்கலான்னு யோசிக்கிறேன். அவ்வளோதான் இந்த சைடு. இந்த சைடு வந்துட்டு நான் தொட்டியில் வந்துட்டு இந்த எல்லோ கலர் ஜெனரல் லைடு இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் விடுறேன். அது ரொம்ப கலர் ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஆகுது. அது சேஃபாக என்னன்னு தெரில. ஆனால் போட்டு வச்சுருக்கேன். பரவாயில்ல. நான் மௌலியில் வந்துட்டு வாங்கிட்டு வந்து சொல்லப்போனால் வாங்கிட்டு வந்து ஒரு 5 என்னமோ அடி வாங்கிடுச்சு நல்லா. நேற்று 2 அடி வாங்கிச்சு. இன்னைக்கு 1 காலையில் அடி வாங்கிடுச்சு. வாங்கிட்டு வந்த அன்னைக்கே 2 அடி வாங்கிடுச்சு. 5 ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு. 6 என்னமோ அடி வாங்கிடுச்சு. வாங்கிட்டு வந்ததில் ஒரு சில பாதியில் ஒரு காவாசி என்னமோ வேஸ்ட்டாக போச்சு. கப்பீஸ் ஆனால் ஒன்று கூட டெத் ஆகலை. அது சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி அது டெத் ஆகிருமா என்னன்னு தெரில. ஆனால் ஒரு சந்தோஷமான இது வந்துட்டு ஒன்றும் ஆகலை. எல்லாம் நல்லா இருக்குது கப்பீஸு. இதே மாதிரி அந்த ரெட் கலர் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு வந்த உடனேவே ஒரு 2 என்னமோ வெளில குதிச்சிருச்சு.
அடுத்தாயிடுச்சு. ஒண்ணு என்னமோ செத்து போயிடுச்சு. இன்னொன்னு இன்னைக்கு ஒண்ணு செத்து போச்சு. அது டேங்க் கிளீனர் 5 வாங்கிட்டு வந்தேன். 3 போயிடுச்சு. இன்னும் 2 இருக்கு. அததான் மறுபடி இதுல விட்டு வச்சிருக்கேன். எங்க போய் முடியுமோ தெரியல. பீட்டால 10 வாங்கிட்டு வந்ததுல 1 போச்சு. 6 வாங்கிட்டாங்க. இன்னும் 3 இருக்கு. மேல அந்த மௌலி இன்னொன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த வெரைட்டிஸ்ல ஒரு 5 வாங்கினேன். 1 போச்சு. எப்படியோ அப்படி இப்படி கணக்கு போட்டாலும் ஓரளவுக்கு இருக்கு. இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி வாங்கணும். இப்ப வேற ஸ்டாக் எடுக்கலாமா? இப்ப நான் சொன்ன மாதிரி டேங்க் இது அடுத்த அப்டேட்ல ஒண்ணு சொல்றேன். டேங்க் ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். அதை வந்துட்டு அடுத்த ஒரு அப்டேட்ல சொல்றேன். இப்போதைக்கு வாங்க இந்த இதை மாத்திட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்குள்ள நம்ம ஒரு டேங்க் இதுலயே சொல்லிடுவோம் போல. விடுங்க, வாங்க நம்ம வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணிட்டு விட்டுட்டு பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஒரு மணி நேரம் என்னமோ தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப எப்பயும் போல ஹோமுக்கு போயிடுவோம். அதனால இருக்க டைம்ல சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம். வாங்க. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு மோட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் ஃபில்டர் மாட்டியாச்சு. லைட்டாக இதுலேருந்து இப்போ தான் நான் சொன்னேன் ஒரு 3-5 இது அடி வாங்கிடுச்சுன்ட்டு. ஸோ இதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு இதுலேயும் கொஞ்சோண்டு டாப் அப் பண்ணலான் இருக்கேன். 50-50 வந்துட்டு மாற்றி வைக்கலான் இருக்கேன். ஸோ அதனால நம்மளோட கழுவும் கருவி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவோம். இருங்க வரேன். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இதுல இருந்து அழுக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் லைட்டாக அந்த அழுக்கு மட்டும் போகிற அளவுக்கு மட்டும் எடுப்போம். ஸோ வணக்க மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக செட் பண்ணியாச்சு. ஏன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொஞ்சம் இதெல்லாம் மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எடுத்தது அது. நான் அப்போ கூட சொல்லியிருந்தேன் 1 மணி நேரம் என்னமோ தான் டைம் இருக்குன்ட்டு. ஆனால் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறக்கே டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஹோமுக்கு போயிட்டோம். சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ தான் மதியானம் வந்தேன். சரி நம்ம செட் பண்ணாதான் காட்டிடலான்னு தான் இந்த வீடியோ. வாங்க, இந்த வீடியோன்ட்டு இல்லை, கண்டினியூ ஆயிரும். வாங்க பாருங்க, நான் நீட்டாக செட் பண்ணி வச்சிட்டேன் ஓரளவுக்கு. அதில் வந்துட்டு இப்போ கீழே வந்துட்டு ஒரு டப்பில் வந்துட்டு மௌலி போட்டிருந்தேன். அது எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு ஓகே, நம்ம செட் பண்ணதை காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்ததை பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோ இது வந்துட்டு நம்ம கப்பி கிராஸ் இருக்கிறது. இது நம்ம மௌலி ப்ளஸ் இப்போ தான் டேங்க் கிளீனரும் போட்டோம்ல அது இருக்கிறது. இது வந்துட்டு நம்ம கப்பீஸ் ஃபுல்லாக இருக்கிறது. மிக்சடு கப்பி தான் இருக்குது ஃபுல்லாக. இது பக்கத்தில் இது அந்த இதோ ஒரு பேர் திரும்ப மறந்துட்டேன். அது இது ஃபுல்லாக கப்பீஸோட குட்டி. இதை க்ளோஸ் அப்பில் காட்டுறதுக்கு முன்னாடி இதோட அம்மாவை காட்டிடுறேன். இதோட அம்மாவை இப்போதைக்கு இந்த டப்பில் போட்டு வச்சுருக்கேன். குட்டி போடுமா என்னன்னு தெரில. அப்படி இல்லைனாலும் அதுக்குன்னு ஒரு டேங்க் சின்னதாக ஒன்று செட் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலான் இருக்கேன். இந்த மிக்சடு கப்பிக்குள்ளே கலக்க வேணான்ட்டு. சரி, அம்மாவை பார்த்துட்டீங்க, பிள்ளைங்கள பார்த்துருங்க. ஓ, இவ்வளோ கருப்பாயிடுச்சா? பிள்ளைங்க தெரியுறாங்களா? மேலே தெரியுறாங்களா என்னன்னு தெரில. கீழே தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஆனால் நிறையா இருக்கு. ஆனால் கீழே தான் கம்மியாக தெரியுது. அதனால மேலே தெரில. அதுவும் அந்த சைடு இருக்கு, தெரியுதா என்னன்னு தெரில. அந்த சைடு நிறையா இருக்கு. ஓகே, இதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன ஃபிஷ்ன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மறந்து போயிடுது. ஓகே, டைம் வாட்சிங். ஸோ மக்களே, இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறந்துடாதீங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்ட்டேன். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.